இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த ஆடியோ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இனிய புது வருட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026 கர்த்தர் நம்மை காணும்படியாக செய்திருக்கிறார். அதற்கு காரணம் கர்த்தருடைய பெரிதான கிருபை. இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60 அதிகாரம் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். முதல் வசனம் சொல்லுகிறது, எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆனால் 2 வசனத்தில் பார்க்கும் பொழுது இருள் பூமியை மூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரிருள் ஜனங்களை மூடும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்தின் சூழ்நிலையும் அப்படித்தானே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இருள், எங்கு பார்த்தாலும் நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் எதை எடுத்தாலும் பயம், ஒரு நம்பிக்கை இல்லாத என்ன நடக்குமோ என்ற ஒரு பதற்றமான ஒரு நிலைமையில் தான் இந்த உலகம் இருக்கிறது. செய்தி எடுத்தாலும் பார்க்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது அது உள்ளத்தை உடைக்கிறது. ஒரு இடத்திற்கு போனாலும் அங்கு நடக்கிற சம்பவங்கள் இருதயத்தை அப்படியே நொறுக்குகிறது. எங்கு திரும்பினாலும் குடும்பங்களுக்குள் சமாதானம் இல்லை. சந்தோஷம் என்பதை விலை கொடுத்து வாங்க முடியாத, வாங்கினாலும் கிடைக்காது என்று சொல்லுகிற அளவுக்கு எங்குமே அதை பார்க்க முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள் வந்துவிட்டோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார்? ஒருவேளை பூமி இன்னைக்கு இருளினால் மூடப்பட்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே, காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிற அந்த வேளையிலே கர்த்தர் நம் மூலமாய் உதிக்க விரும்புகிறார். அவருடைய மகிமை நம்மில் காணப்பட அவர் விரும்புகிறார். அதுதான் நம்மில் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அநேக காரியங்களை எதிர்பார்த்து இந்த வருடத்தை நாம் துவங்கி இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தமது மகிமையை நம்முள் வெளிப்படுத்த விரும்புகிறார். நாம் அதை இந்த சமுதாயத்திற்கு, மனுக்குலத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். வேதத்திலேயே யார் மூலமாகலாம் தேவன் வெளிப்பட்டாரோ, யாருக்கெல்லாம் அந்த மகிமை வைத்து கிரியைகளை செய்தாரோ, யாரெல்லாம் தெரிந்து கொண்டு அபிஷேகித்தார்களோ அவர்கள் மூலமா தேவனுடைய மகிமை வெளிப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாய் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அதன் மூலமாய் ஏற்படுகிற வெளிச்சத்தினிடத்தில் ஜாதிகள் கடந்து வருகிறார்கள், ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருகிறார்கள். இதுதான் நடந்தது. இந்த வருடத்திலே கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படுமானால், நாம் அதை விசுவாசித்த ஆண்டவரே உம்முடைய மகிமை என்மேல் காணப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமானால் நம் மூலமாக நிச்சயமாக அது நடக்கும். ஈசாக்கு விதை விதைக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26 அதிகாரத்திலே 12 வசனத்திலே, ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சம் போல ஈசாக்கின் நாட்களிலும் உண்டாகிறது. 100 மடங்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். துறவு வெட்டுகிறான், தண்ணீர் வருகிறது, அதை பறித்துக் கொண்டு விடுகிறார்கள் சத்துருக்கள். ஆனால் மீண்டும் இன்னொரு இடத்தில் போய் துறவு வெட்டுகிறான், அங்கும் தண்ணீர் வருகிறது. பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியம். இதுதான் ஆண்டோடைய மகிமை இருக்கும் என்று சொன்னால், போகிற இடங்களெல்லாம் அற்புதம், போகிற இடங்களில் இருள் இருக்க முடியாது, மாற்றங்களை கொண்டு வர முடியும். என்ன யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். போத்திபார் வீட்டிலே அடிமையா இருக்கிறான். அந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியினால், அவனுக்குள் அந்த மகிமை கர்த்தர் வைத்தபடியினால், அங்கு போத்திபார் வீட்டில் எல்லாத்திற்கும் ஆசீர்வாதம் உண்டாகிறது. தேசத்திற்கே ஆசீர்வாதமாய் யோசேப்பு மாறிவிடுகிறார். தாவீதை எடுத்துக்கொண்டாலும் அப்படிதான், தானியேல் எடுத்துக்கொண்டால் அநேக வேதத்தில் உள்ள பாத்திரங்கள். எப்தா தள்ளப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். உறவினர்கள் துரத்தி விட்டார்கள். ஆனால் அவன் தேவனை சார்ந்திருந்தான், ஆண்டவரே முன்பாக வைத்திருந்தான். அவனுக்குள் மூலமாய் வெளிப்பட்ட மகிமை, பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவனை தேடி வந்து, எங்களுக்கு தலைவனா நீ இருப்பா, எங்களை நீ ரூல் பண்ணுப்பா, ஆளுகை செய்ய சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டுக்குள் வாருங்க. ஒவ்வொரு சீஷர்கள் மேலும் தேவனுடைய மகிமை தேவன் வைத்தார், காணப்பட்டது. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் கர்த்தர் பக்கம் திரும்பினார்கள். அப்போஸ்தலர் மேல் தேவனுடைய மகிமை காணப்பட்டது. போகிற இடமெல்லாம் வல்லமை வெளிப்பட்டது. கர்த்தரை தெய்வம் என்று சொன்னார்கள். அதோடு மட்டுமல்ல, நிழல்களில் வல்லமை, வார்த்தையில் வல்லமை, அசைவில் வல்லமை, எல்லா விதத்திலும் தேவனுடைய நாம மகிமைப்பட்டது.
பலத்த காரியங்களை செய்து ஒரு எழுப்புதலின் அக்கினியை பற்ற வச்சுட்டு போனாங்க. ஏன் நாம் செய்யக்கூடாது? இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரோட கிட்டி சேரும், ஆண்டவருடைய மகிமை மேல் வெளிப்படட்டும். சின்ன சின்ன காரியங்களுக்காய் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதை விட்டுவிடுவோம், புலம்பிக் கொண்டிருப்பதை விட்டுவிடுவோம். கடந்ததை நினைத்து, இழப்புகளை நினைத்து துக்கித்துக் கொண்டிருப்பதை ஓரம் கட்டிவிட்டு, என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தின் ஓட்டம் நமக்கு முடியத்தான் போகிறது. ஆனால் அந்த ஓட்டம் முடிவதற்கு முன்பாக என் ஆண்டவருடைய மகிமை மேல் வெளிப்பட வேண்டும், ஆண்டவருடைய வல்லமை மேல் வெளிப்பட வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு இயேசுவை நான் காண்பித்தே ஆக வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்திற்குள் கடந்து வரும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அதை செய்ய ஆயத்தமா இருக்கிறோமா? ஒரு அருமையான குடும்பம், அண்ணன் தம்பி எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கிறார்கள். அதில் ஒரு தம்பியை மட்டும் அவர்கள் ஓரம் கட்டி துரத்தி விட்டார்கள். இவனுக்கு சொத்தில் பங்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி துரத்து அவன் ஒதுக்கப்பட்டவனாய் போய்விட்டான். அவன் என்ன பண்ணுவது? போராடி பார்த்தான், முடியவில்லை. கடைசியில் போனால் போகட்டும் என்று ஆண்டவரிடம் செபித்து புறப்பட்டு போகிறான். அங்கு வண்ணாந்தரமான ஒரு இடம் மட்டும்தான் அவனால் வாங்க முடிந்தது. அங்கு போய் கொண்டிருக்கிறான். யார் அவரை தேடுவார்? கிடையாது. பணம் இருந்தால் தானே இந்த உலகம் தேடி வரும், வசதிகள் இருந்தால் தானே தேடி வருவார்கள். இது உலகத்தாருடைய சூழ்நிலை அப்படித்தான். ஆனால் அந்த மனிதன் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. செபித்தான். அந்த இடத்தை பயிரிட்டு ஏதாவது பண்ண வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் ஏதோ மழை பெய்கிறது வைத்து ஏதோ பண்ணி கொண்டிருந்தான். நாட்கள் வந்தது, ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. தேசத்தின் பல பகுதிகள் பஞ்சம், கிணற்றில் தண்ணீர் இல்லாமல் வற்றி போனது, போட்ட போர்கள் எல்லாம் வற்றி விட்டது. ஆனால் என்ன பண்ண, நான் என்ன செய்ய சொல்லும்போது ஜோமினிட்டு ஒரு போர் போட்டான். அதிலே தண்ணீர் ஊற்றுகள் புறப்பட ஆரம்பித்தது. அது எப்படி என்று சொல்லுகிறாள் என்றால், ஏதோ போர் போடும்போது உள்ள தண்ணீர் இருக்குன்னு சொல்லுவாள், கொஞ்சம் அந்த மிஷின் ஓட்டும் பொழுது தண்ணீர் வெளியே வரும். ஆனால் அந்த மிஷின் போட்டு எடுத்த பிறகு கூட தரை மட்டத்தை தாண்டி அந்த தண்ணீர் கொப்பளிக்க ஆரம்பித்ததா, உருண்டோட ஆரம்பித்ததா. மோட்டார் எந்த உதவி இல்லாமல் தண்ணீர் அப்படியே வயல்களுக்கு பாய்க்கலாம். அந்த அளவுக்கு வரும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆச்சரியம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினான். இது நிமித்தம் பயிர் வைத்து செழிப்பாக எல்லா இடம் காய்ந்து போயிருக்கிறது. இவன் தோட்டம், இவன் இருந்த இடம் மட்டும் பசுமையாய் அழகாக மாறிவிட்டது. கர்த்தர் அதை ஒரு ஏதனை போல மாற்றி கொடுத்தார். நடந்தது என்ன தெரியுமா? இவருடைய உறவினர்கள் எல்லாம் தண்ணீர் வேண்டும் என்று இங்கு வந்து நிற்க ஆரம்பித்து விட்டார்கள். எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பா, எங்க வீட்டுல கூட தண்ணி இல்ல, தோட்டத்துல தண்ணி இல்ல, நாங்க கொஞ்சம் பிடிச்சிட்டு போக அலோ பண்ணும்போது தாராளமாய் கொடுத்தான். ஊர் ஜனங்கள் தேடி வந்தாங்க. நாங்கள் தண்ணீர் எடுத்துட்டு போகலாமா? அவன் ஒரு தொட்டியை கட்டி அதை நிரப்பி அது வாய்க்கால்களை போட்டு நீங்கள் ஏராளமாய் மொண்டு செல்லுகள் சொன்னான். இது மட்டுமல்ல, அரசாங்கம், அங்குள்ள பஞ்சாயத்து மற்ற தலைவர்கள் வந்து எங்களை லாரின் மூலமா எடுக்க கொஞ்சம் உங்க கிணத்துல இவ்வளவு ஆச்சரியமா இருக்குப்பா, அது பயங்கரம் வந்து கொண்டே இருக்கிறது. மழை காலத்துல அல்ல, இந்த பஞ்ச காலத்துல வருத, நாங்கள் அதை டேங்கர்ல பிடிச்சிட்டு போய் ஊர் ஜனங்களுக்கு கொடுத்தா பிரயோஜனமா இருக்க, நான் வேண்டிய பணத்தை வேணா தரோம். திரும்பி பார்க்கிறான். ஒன்றுமில்லாமல் துரத்தப்பட்ட என் வாழ்க்கை, எல்லா வண்ணாந்தரமான ஒரு இடம் தான் எனக்கு கிடைத்தது. ஆனால் அதை கூட கர்த்தர் வயல்வெளியாய் மாற்றினார். அது மட்டுமல்ல, அவனை தேடி பெரிய பெரிய ஆட்கள் வரும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். மகிமை நம்மில் காணப்படும் என்று சொன்னால் கையிட்டு செய்கிற காரியங்களிலும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். அதுதான் உண்மை. இந்த வருஷம் கர்த்தர் அப்படி மாற்ற விரும்புகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாழ்க்கையில் ஆண்டவரை அனுமதிப்போம். நீங்க தான்ப்பா, நமக்குள் அவர் வந்துவிட்டால் மகிமை கண்டிப்பா வெளிப்பட ஆரம்பித்துவிடும். ஏனென்றால் இவ்வுள்ளத்தில் இருக்கிறது தான் உலகத்திற்கு காண்பிக்க முடியும். உள்ளத்திற்குள் உலகம் இருக்கும் என்று சொன்னால் உலகத்தாருக்கு உலகத்தை தான் காண்பிக்க முடியும். உள்ளத்திற்குள் இயேசு இருப்பார் என்று சொன்னால் இயேசுவை காண்பிக்க முடியும். நீங்க தான் இந்த வருஷம் முழுவதும் எனக்குன்னு சொல்லி அர்ப்பணிச்சு பாருங்க. குடும்பத்துல எனக்கு பாடுகளா, பலவீனங்களா, வேதனைகளா, இருளா, கஷ்டமா, நஷ்டமா, கடன் பிரச்சனையா, எது ஒருவேளை வெறுமையா, தோல்விகளா, ஏமாற்றங்களா, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா, வயதாகிட்டு நான் என்ன செய்யன்னு சொல்லி தத்தளிச்சுட்டு அங்கலாய்த்துட்டு இருக்கீங்களா, ஒன்னே ஒண்ணு கேளுங்க, ஃபுல்லா நீங்க நிரம்பிருங்க. ஆண்டவரே என் மூலமா வெளிப்படுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வயது அதற்கு தடை இருப்பதே இல்லை. தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது வயதான நாட்களிலும் கூட, முதிர் வயதிலும் கூட கனி தந்து புஷ்டியுமாதான் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையை அப்படியே கர்த்தர் மாற்றுவார். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாய், வருடம் முழுவதும் நாம் ஆண்டவரை அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறதை விட்டுவிட்டு ஆண்டவர் நம் மூலமாய் காரியங்களை செய்யும்படியாய், ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, செய்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய சிந்தனைகள் மாறும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாராக. ஏனென்றால் நம்மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கிற ஆண்டு இது.
நம்மேல் கர்த்தருடைய மகிமை காணப்படுகிற வெளிப்படுகிற வருடமாக கர்த்தர் இதை மாற்றிக் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நாம் உரிமையாக்கிக் கொண்டு ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, மகிமை நிறைந்த ஆண்டவரே, இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடி இருக்கிற இந்த நாட்களிலே எங்கள் மூலமாய் வெளிப்பட விரும்புவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மூலமா உடைய மகிமை காணப்பட செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலம் மகிமையின் பிரசனம் இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்பும்படி ஆவியால் நிரப்புவீராக. அப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்கி வரட்டும், அப்படிப்பட்ட கிருபை இறங்கி வரட்டும், அப்படிப்பட்ட வல்லமை ஊற்றப்படட்டும். ஒரு வித்தியாசமான ஒரு வருடமாய், உமக்காய் வைராக்கியமாய் எழும்புகிற ஒரு வருடமாய், இயேசுவை காண்பிக்கிற ஒரு வருடமாய் இந்த ஆடியோ செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. கடந்த ஆண்டுகளே கடந்து வந்த கண்ணீரின் பாதைக்கு முடிவு கட்டி அதை அப்பா நீரூற்றாய் நீர் மாற்றிக் கொடுப்பீராக. வனாந்தரத்தை மாற்றுவீராக, தட்டைகளை உடைப்பீராக. நாங்கள் இந்த வருடம் முடிவிலை திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் மகிமையா எங்கள் மூலம் வெளிப்பட்டார், மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லத்தக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் மூலமாய் வெளிப்பட விரும்புகிறார். கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படும். இந்த சிந்தனையோடு இந்த வருடத்தை தொடங்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள்.